என்னதான் நான் பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை, இந்த வாழ்க்கை என்னை இப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்று மனதிற்குள் சில சமயங்கள் கேள்விகளை கேட்கின்றாய். என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் என்று இப்பொழுது நான் உனக்கு உறுதி கொடுக்கின்றேன். மாபெரும் மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை வந்து சேரப்போகின்றது. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்கின்ற ஒன்று எல்லாம் நம்முடைய கண் பார்வையில்தான் இருக்கின்றது. நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில்தான் இருக்கின்றது. எல்லா நேரமும் நல்ல நேரமாக கருதி உன்னுடைய முயற்சிகளை நீ செய்து கொண்டிருப்பாயே, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளும் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வேண்டாம் அது வேண்டாம் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை ஒதுக்கி விடுகின்றாய். நான் உனக்கு அருகில் வந்து சில விஷயங்களை வைக்கின்றேன். அவற்றை வேண்டாம் என்று ஒதுக்குவதால் சில நன்மைகளை நீ நழுவ விடுகின்றாய். உன்னை விட்டு சில தீமைகளை தள்ளி வைக்கின்றேன், அதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து அதன் அருகில் நீ வந்து நிற்கின்றாய். இப்படி நான் ஒன்று நினைக்க நீ வேறு ஒன்று நினைக்க உன்னுடைய வாழ்க்கை நன்மைகளை தவிர்ப்பதும் தீமைகளை நெருங்குவதுமாக இதுநாள் வரை இருந்தது. ஆனால் இந்த நொடி நீ என்னை பார்த்து விட்டாய், நான் உன் கண்ணில் பட்டு விட்டேன். மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி இனி உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் என்பதற்கு உறுதியை இப்பொழுது கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கை நான் சொல்கின்றேன், அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பலித்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒரு சில தவறுகளால் குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த குற்ற உணர்வுகள் தான் நேர்மறையான சிந்தனைகளை வரவிடாமல் தடுக்கின்றது. எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இறைவனால் மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்பதை முழுவதுமாக இப்பொழுது நினை. உன்னுடைய மனம் ஒரு சில நன்மைகள் இப்பொழுதே கிடைத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகியே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றது. அதனை நான் அறிவேன். கிடைக்க வேண்டிய விஷயங்களை நான் கிடைக்க செய்வேன். நான் எதை கொடுக்கின்றனோ அதை மனமாற ஏற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்விற்கு சிறப்பானதாக இருக்கும். நீ பல நேரம் அந்த அனுபவங்களை பெற்றிருப்பாய். முன்பு நீ வேண்டாம் என்று நினைத்தது நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் நான் கொடுத்ததன் காரணமாக தான் இன்றளவும் அது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்பதை நீ ஏற்கனவே ஒரு அனுபவத்தின் மூலமாக உணர்ந்திருப்பாய். நாம் வேண்டாம் என்று நினைத்தோமே, அது கிடைத்ததே. ஆனால் இன்றளவும் அது கிடைத்திருப்பதால் தானே நமக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ அதை ஒரு பாடமாக உணர்ந்து எனக்கு நன்றியும் சொன்னாய். சற்று நினைவு கூர்ந்து பார். அதுபோலதான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னால் கொடுக்கப்படுவதை மனமாற நீ ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் சில விஷயத்தை வேண்டாம் என்று தவிர்த்தால் அதிலிருந்து நீயும் சற்று விலகி இருந்தால் உண்மை என்ன என்று உனக்கு புரியும். போலியான விஷயங்கள் உன்னை சுற்றி சில இருக்கின்றன. அதனுடைய முகத்திரையை கிழித்து இதுதான் உண்மையான முகம் என்று நான் காட்டுவதற்காக தான் சில லீலைகள் நடக்கின்றது. இந்த முருகனின் நினைவோடு இருந்து முருகனுடைய ஆலயத்திற்கு வந்து உன்னுடைய இல்லத்தில் முருகனை நினைத்து நீ தீபம் ஏற்றினால் உன் வாழ்விற்கான ஒளி தானாக கிடைத்துவிடும். இருளில் இருந்தது போல, சிக்கலில் திக்கி தவித்தது போல இருந்த உன்னுடைய வாழ்க்கை நான் காட்டக்கூடிய ஒளி தீபத்தின் வெளிச்சத்தால் பிரகாசத்தை பெற்றுவிடும். இதற்கு எல்லாம் தேவையான ஒன்று என் மீதான பக்தியை நீ அதிகப்படுத்த வேண்டும். கவலைகளை நினைக்கும் நேரம் இந்த கந்தனை நினைத்தால் அந்த கவலைகளை நீ மறந்து விடுவாய். அந்த கவலைகள் மாயமும் ஆகிவிடும். எதை செய்தால் உன் வாழ்விற்கு நிம்மதி கிடைக்குமோ அதை செய்து பிழைத்துக்கொள் என்று சொல்கின்றேன். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் என்று சொல்லிப்பார். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். நன்மைகள் நடக்கத் தொடங்கும்.